மீட்பனின் குரல் வழங்கும் திருமறை தீபங்கள். இயேசுவேவும் நேசமுகம் என்று கண்டிடுவேன். நேசித்திரே இயேசுவேவும் நேசமுகம் என்று கண்டிடுவேன். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். கடவுளுடைய ஆசீர்வாதம் என்பது குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் அல்ல, அணுகி வரக்கூடிய அனைவரையும் ஆசீர்வதிப்பதுதான் விவிலியத்தில் நாம் காணக்கூடிய கடவுள். அது பழைய ஏற்பாடாக இருந்தாலும் சரி அல்லது புதிய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, இரண்டு வரலாற்று பிரிவுகளிலும் அணுகி வரக்கூடிய அனைவரையும் ஆசீர்வதிக்கக்கூடியவர். ஆனால் அணுகி வருகின்றோமா என்பதுதான் இன்றைய மிகப்பெரிய கேள்வியாகவும் சவாலாகவும் இருக்கின்றது. நாம் அனைவருமே கடவுளின் உருவிலும் சாயலிலும் படைக்கப்பட்ட மனிதர்களுடைய தவறுகளையும் கடவுள் கண்டித்து திருத்துவதை மட்டுமே நம்முடைய சிந்தனையில் எப்பொழுதும் வைத்திருக்கின்றோம். ஆனால் துன்புறுத்தும் அனைவரோடும் அல்லது துன்பப்படக்கூடிய அனைவரோடும் ஒருவேளை கடவுளுடைய சம்மதத்தினால் துன்பம் வந்து அதை அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் துணை நிற்கின்றார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தார்கள், தண்டிக்கப்பட்டார்கள், ஏதேன் தோட்டத்திலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டார்கள். இவ்வளவுதான் நாம் புரிந்து வைத்திருக்கின்றோம். ஆனால் அந்த தண்டிக்கப்பட்ட சூழலிலும் ஏதேன் தோட்டத்திற்கு வெளியே இருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் ஆசீர்வதித்தார் என்று எழுதப்படவில்லை, ஆசீர்வதிக்கப்பட்டோம் என்று ஏவாள் மகிழ்ச்சியோடு கூறுகின்றார். கடவுளால் தண்டிக்கப்பட்ட அனுபவத்தின் மத்தியில் இந்த வார்த்தையை அவர் மகிழ்ச்சியோடு கூறுகின்றார். தொடக்க நூல் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில், ஏதேன் தோட்டத்திற்கு வெளியே முதல் குழந்தையை பெற்றெடுத்தவுடன் ஏவாள் ஆண்டவரை புறக்கணிக்கவில்லை. ஆண்டவருடைய ஆசியினால் ஆண் மகனை பெற்றெடுத்தேன் என்று வாயார கடவுளை புகழுகின்றார். பின் எதற்காக வெளியே அனுப்பினார், எதற்காக தண்டித்தார் என்கின்ற கேள்வி நம்மில் இயல்பாக எழலாம். விவிலியம் முழுவதும் நாம் காணக்கூடியது ஒன்றே ஒன்றுதான், உன்னை திருத்தி நேர்வழிக்கு கொண்டு வருவதற்காக. ஒருவேளை கடவுளால் தண்டிக்கப்பட்டு வெளியே விரட்டப்பட்ட ஆதாமும் ஏவாளும் கடவுளை பகை உணர்வோடு பார்த்திருந்தால், அல்லது நாங்கள் திருந்துவதற்காகத்தான் இதை செய்திருக்கின்றார் என்று பார்ப்பதற்கு தவறி இருந்தால், கடவுளை புறக்கணித்து ஏவாள் கூறியிருப்பார், ஆதாமின் துணையினால் நான் ஆண்மகனை பெற்றெடுத்தேன். இயற்கை அதுதான். ஆனால் நாங்கள் கூடி வந்து குழந்தையை பெற்றெடுத்தது கடவுளுடைய ஆசீர்வாதத்தினால் என்கின்ற மாபெரும் உண்மையை நமக்கு முதலில் கூறியது ஏவாள் என்பதை மறந்துவிடக்கூடாது. அந்த துன்பத்தின் மத்தியிலும் ஏவாள் கடவுளுடைய பராமரிப்பையும் ஆசீர்வாதத்தையும், நான் தாயாகும் தாய்மை பேற்றினை பெறுவதற்கு காரணம் கடவுள் மட்டுமே என்பதை வாயார கடவுளை வாழ்த்துகின்றார்.
அவருக்கு ஆசீர்வாதம் தவிர்க்கப்பட்டதா? பாவம் செய்ததால் அவர் அழிக்கப்பட்டாரா? நிச்சயமாக இல்லை. கடவுள் காத்திருக்கின்றார். அவர்கள் இருவருடைய குழந்தைகளை பாருங்கள், காயின், ஆபேல். ஒரு சிறிய கேள்வியை கேட்கின்றேன். முதலில் நீங்கள் சம்பளம் வாங்குகின்றீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். இளைஞன், இளம் பெண், அந்த முதல் சம்பளத்தை என் வாழ்ந்தவர்களை நீங்கள் யாருக்கு கொடுப்பீர்கள்? 4 நபர்களை கூறுகின்றேன், நீங்கள் தேர்ந்தெடுங்கள். உங்கள் பெற்றோருக்கு, கடவுளுக்கு, உங்க பங்குச்சாமியாருக்கு, உங்கள் தோழியருக்கு, தோழர்களுக்கு, யாருக்கு நீங்கள் கொடுப்பீர்கள்? ஒவ்வொருத்தரும் பதில் சொல்லிக்கிடுங்க. ஆனால் ஆதாம் ஏவாளின் மகன்கள் இருவரும் தங்களுடைய உழைப்பின் முதற்கனியை யாருக்கு கொண்டு வந்தார்கள்? கடவுளுக்கு. காயின் எந்த மனநிலையோடு கொண்டு வந்தான் என்பது இரண்டாவது. ஆனால் யாரை முதலில் நினைத்தார்கள் என்றால் கடவுளை. யார் கற்றுக் கொடுத்திருப்பார்? ஆதாமும் ஏவாளும் தண்டிக்கப்பட்ட சூழலில் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை உணரவில்லை, அனுபவிக்கவில்லை என்றால் அந்த கடவுளை குறித்து அந்த இருவரும் தங்கள் குழந்தைகளுக்கு என்ன சொல்லியிருப்பார்கள்? இந்த தோட்டத்திற்குள் போகாதே, அங்கு கொடிய கடவுள் ஒருவர் இருக்கின்றார், சின்ன தவறு செய்தாலும் தண்டித்து விடுவார், அந்த பக்கமே போகாதே என்று கூறியிருப்பார்கள். ஆனால் இந்த 2 குழந்தைகளும் உழைப்பின் பலனை, முதற்கனியினை ஆண்டவருக்கு கொண்டு வருகின்றார்கள் என்றால் தண்டிக்கப்பட்ட சூழ்நிலையில் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்ற அந்த பெற்றோர் தங்கள் குழந்தைகளுக்கு கடவுளை பற்றிய நன்மைத்தனத்தை மட்டுமே கூறியிருக்க வேண்டும். விவிலியம் முழுவதையும் நீங்கள் பாருங்கள். நோவாவின் காலத்தில் மக்கள் அனைவரும் பாவம் செய்தார்கள். இந்த மக்களை படைத்ததற்காக கடவுள் மனம் வருந்தினார். தொடக்க நூல் 6வது அதிகாரம் முழுவதையும் மனம் வருந்துகின்றேன், இவர்களை முற்றிலுமாக ஒழித்துவிட்டு நான் புதியதொரு மனித இனத்தை தோற்றுவிப்பேன் என்று முடிவு செய்து வருகின்றார். ஆனால் ஒரே ஒரு நபர், அவருடைய குடும்பம், நேர்மையான வாழ்க்கை. எனவே அந்த நேர்மையான மனிதனின் நிமித்தம் காயப்பட்ட ஆதாம் ஏவாளின் சதையை முற்றிலுமாக அழிக்கவில்லை, நோவாவை இன்னொரு தொடக்க புள்ளியாக வைத்து அதிலிருந்து ஆதாம் ஏவாளின் சதையும் இரத்தமும் இன்று வரை தொடர்வதற்கு வழிவகுக்கின்றார். நோவாவின் வழியாக நாம் அனைவருமே ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, உடல் குறைபாடு கொண்டிருந்த தம்பதியர் ஆபிரகாம், சாரா, கடவுள் ஆபிரகாமை அழைத்த பொழுது அவருடைய வயது 75, குழந்தை பாக்கியம் இல்லை. குறைபாடுகள் உள்ள அந்த மனிதரை நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், இந்த உலகத்தின் எல்லா குடும்பங்களும் உன் வழியாக ஆசீர்வதிக்கப்படும் என்று கடவுள் கூறுகிறார். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர் வழியாகவா ஆசீர்வாதத்தை பெற முடியும்? குறைபாடுகள் இருக்கின்றன என்பதற்காக கடவுள் ஒதுக்கினாரா என்றால் நிச்சயமாக இல்லை. ஒரு குழந்தையை கொடுத்து ஆசீர்வதித்து அந்த குழந்தையின் வழியாக நம் அனைவரையும் விசுவாசத்தில் தன் குழந்தைகளாக அவர் மாற்றினாரே. மோயிசன், திக்குவாயன் நான், என்னை அனுப்பாதீர்கள், என்னால் எதுவுமே செய்ய முடியாது. ஆமாம், நீ திக்கி திக்கித்தான் பேசிக் கொண்டிருக்கின்றாய், நீ எனக்கு தேவையில்லை என்று கூறினாரா? இல்லை. உன்னுடைய உடலின் குறைபாடுகள் இருக்கின்றன என்பதற்காகத்தானே தயங்குகின்றாய். இதோ உன் சகோதரனை உனக்கு அருகில் வைக்கின்றேன், நீ எனக்கு வேண்டும், நீதான் செல்ல வேண்டும், நீதான் என் மக்களுக்கு, அடிமை தலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு விடுதலையின் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று மோசேயை கட்டாயப்படுத்தி, குறைகளை கண்டுகொள்ளாதே, உன்னிடம் இருக்கக்கூடிய திறமையில் நான் நம்பிக்கை வைத்திருக்கின்றேன், என் மக்களை விடுவித்து வா என்று விடுதலையின் ஆசீர்வாதமாக அவரை அனுப்பி வைத்தாரே. அவருக்கு அடுத்தபடி அவருக்கு எடுபடியாக இருந்த யோசுவா, அவர் மிகப்பெரிய தலைவர் அல்ல. மோசேயையும் ஆபிரகாமையும் தேர்ந்தெடுத்ததை போன்று யோசுவாவை கடவுள் தேர்ந்தெடுக்கவில்லை. மோசேயின் ஏடுபுடி பணியாளன், மோசேக்கு பின்பாக நீ பணியாளன் தானே என்று ஒதுக்கி வைக்கவில்லை. வா, நீதான் மோசே விடுவித்த அனைத்து மக்களையும் வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்குள் கொண்டு செல்ல வேண்டும், அழைத்து செல்ல வேண்டும், அவர்களை நான் வாக்களித்த நாட்டில் குடியமர்த்த வேண்டும், நீயும் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இரு. தொடர்ந்து. ஆனால் கடவுளை அணுகி வர
மறக்கின்ற பொழுது மீண்டும் மீண்டும் எனக்கு விரும்பியபடிதான் நான் வாழ்வேன் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்ற பொழுது கடவுளால் ஆசீர்வதிக்க முடியவில்லை. 1 சாமுவேல் 15வது அதிகாரம் முழுவதையும் அமைதியில் வாசித்து பாருங்கள். சவுல் மன்னனிடம் ஆண்டவர் மீண்டும் மீண்டும் கூறுகின்றார். அவர் மீண்டும் மீண்டும் கீழ்ப்படியவில்லை. குறிப்பாக 15வது அதிகாரம் 21 வாசித்து பாருங்கள். கடவுளுக்கு பலி செலுத்துவதா முக்கியம்? கடவுளின் வார்த்தைக்கு கீழ்ப்படிவது. நீ தொடர்ந்து எனக்கு கீழ்ப்படியவில்லை, உன்னை அரியணையிலிருந்து அப்புறப்படுத்துகின்றேன். கழுதையை தேடி சென்றாய், உன்னை அரியணையில் அமர்த்தினேன். ஆனால் நீ உன் வழியாக என் ஆசீர் மக்களுக்கு சென்றடைய தடையாக இருக்கின்றாய், எனவே உன்னை நான் அப்புறப்படுத்துகின்றேன் என்று கூறுகின்றார். பல நேரங்களில் கடவுளுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்காமல் போவதற்கு காரணம் நம்முடைய தலைக்கணம், இருமாப்பு. கடவுள் கூறக்கூடிய வழிக்கு நான் வரமாட்டேன் என்கின்ற இருமாப்பு, என் விருப்பப்படிதான் நடப்பேன் என்கின்ற ஆணவம் நம்மை கடவுளுடைய ஆசீர்வாதத்திலிருந்து தடுக்கின்றது. அவர் மீண்டும் என்று கூறுகின்றார், கீழ்ப்படிதல் தான் முக்கியமானது, பலிமுறைகள் அல்ல. உணர்வுபூர்வமாக நீ ஏற்படுத்தக்கூடிய எல்லா பலிமுறைகள், சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாம் எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்காது. ஆனால் என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீ என்னிடம் மீண்டும் மீண்டும் அணுகி வருகின்ற பொழுது நான் உன்னை ஆசீர்வதிக்கின்றேன் என்று. பாவம் செய்கின்றாயா? பிரச்சனை இல்லை, திருந்துவதற்காக நான் காத்துக்கொண்டே இருக்கின்றேன். ஏனென்றால் என் விருப்பம் உன் அழிவு அல்ல, என் விருப்பம் உன்னை ஆசீர்வதிப்பது என்று கடவுள் கூறுகின்றார். 2 பெரிய பாவங்களை தாவீது செய்தானே, ஆனால் மனம் மாறியவுடன் உடன்படிக்கையே செய்து கொள்ளுகின்றார். இயேசு மட்டும் சளைத்தவரா? இயேசுவை அணுகி வந்தவர்கள் அனைவருமே பாவிகள் தானே, அனைவருமே குறைபாடுகள் கொண்டவர்கள் தானே. ஆனால் அவர் வார்த்தையின் மூலமாகவும் புதுமைகளின் மூலமாகவும் அனைவரையும் ஆசீர்வதிக்கவில்லையா? எளிய வார்த்தைகளை கூற வேண்டும் என்றால், ஒரு திருட்டு பயல் சிலுவையிலிருந்தும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். உண்மையா இல்லையா? சாவதற்கு முன்பாக அதைத்தான் திரு அவை தந்தையர்கள் அழகாக கூறுவார்கள். திருடன் இயேசுவிடமே திருடிவிட்டான் விண்ணகத்திற்கான பாக்கியத்தை என்று. திரும்பி வருகின்றாயா? அது ஒன்றுதான் மிக மிக முக்கியமானது. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையை நாம் அனைவருமே சிந்தித்து பார்ப்போமே. இன்று வரை எத்தனை ஆசீர்வாதங்களை நாம் மறைமுகமாக பெற்றிருக்கின்றோம். கடவுள் நமக்கு கனவிலோ காட்சியிலோ நேரடியாக தோன்றி இதோ என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு என்பது கிடையாது. ஆபிரகாமிற்கு கடவுள் கூறியதை போன்று நம் ஒவ்வொருவருடைய பெற்றோருக்கு அவர் கூறியிருக்கின்றார், நீ உன் குடும்பத்தினருக்கு ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று. அந்த பெற்றோரின் வழியாக நம்மை ஆசீர்வதிக்கின்றார். ஆசிரியர்களுக்கு கூறியிருக்கின்றார், உன்னுடைய மாணாக்கர்களுக்கு நீதான் ஆசீர்வாதம் என்று. நம்முடைய வழிகாட்டிகள், குருக்கள், துறவியர், இந்த சமூக தலைவர்கள், தலைமை பொறுப்பில் வழிகாட்டுதலில் இருக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய அனைவரும் கடவுளுடைய ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக இருக்கின்றேன் என்பதை உணர்ந்து வைத்திருக்க வேண்டும், மறந்துவிடக் கூடாது. மன்னிப்பு கேட்டு ஆண்டவரே நான் திருந்து விட்டேன் என்று கூறி வந்தவர்கள் அனைவரையுமே இயேசு ஆசீர்வதித்தாரே. ஏன் நாம் ஆண்டவரை அணுகி வர தயங்குகின்றோம்? எபிரேயருக்கு எழுதப்பட்ட கடிதத்தின் ஒட்டுமொத்த ஒரே மந்திரம் இதுதான், ஆண்டவரின் அரியணையை அணுகி செல்லுங்கள் என்று. கடவுளின் இந்த ஆசீர்வாதத்திற்கு இன்னொரு பரிமாணமும் உண்டு. கடவுள் நமக்கு தேவையான ஆசீர்வாதங்களையும் வரங்களையும் கொடுப்பதற்கு தயங்குவது கிடையாது. ஆனால் கடவுள் அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் ஒருவர் இன்னொருவருக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகின்றார். எனவேதான் ஆபிரகாமை நீதான் இந்த உலக மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், உன் வழியாக இந்த உலகத்தின் எல்லா குடும்பங்களும் ஆசீர்வாதத்தை பெறும் என்று. கடவுள் ஒவ்வொரு விதமான ஆசீர்வாதத்திற்கும் ஒரு நபரை தேர்ந்தெடுத்து நீ ஆசீர்வாதமாக இரு என்று. நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு நாம் அனைவருமே நம்முடைய கவனத்தில் வைத்திருக்க வேண்டியது ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொள்வோம். அந்த குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், மனைவி கணவனுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று. நடக்கின்றதா?
ஒருவர் ஒருவருக்கு வாதமாக இருக்கின்றீர்களா, ஆசீர்வாதமாக இருக்கின்றீர்களா? இன்று நினைத்து பாருங்கள். என் வழியாக என் கணவன் எத்தனை ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கின்றார், என் வழியாக என் மனைவி எவ்வளவு ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கின்றார். சிந்தித்து பாருங்கள். கடவுள் காட்சிகளின் வழியாக தோன்றுவது கிடையாது. தேவைப்பட்டால் தோன்றுவார். நபர்கள் வழியாக ஆசீர்வதிக்கின்றார். எதற்காக? எங்கிருந்தோ வந்த இருவரை, எந்தெந்த குடும்பத்திலோ பிறந்த இருவரை ஒன்றாக அழைத்து வருகின்றார். நீங்கள் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் ஆசீர்வாதமாக இருக்கின்ற பொழுதுதான் உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் பெற்றோராக ஆசீர்வாதமாக மாற முடியும். நீங்களே ஒருவர் ஒருவருக்கு ஆசீர்வாதமாக இல்லை என்றால் உங்கள் குழந்தையை ஆசீர்வதிப்பது யார்? கடவுள் எந்த வாய்க்கால் மூலமாக அவர்களை ஆசீர்வதிக்க முடியும்? தொடக்க நூல் 25வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசித்து பாருங்கள். ரெபெக்கா மலடியாக இருக்கின்றார். கணவன் ஈசாக்கு ஆண்டவர் முன்னிலையில் மண்டியிடுகின்றான். ஆண்டவரே, மலடியாக இருக்கக்கூடிய என் மனைவியை ஆசீர்வதியும். கடவுள் சொல்றார், நீ ஒரு குழந்தை தானே கேட்கின்றாய், உனக்கு இரட்டை குழந்தைகளை கொடுக்கின்றேன் என்று அவரை கருவுறச் செய்கின்றார். விவிலியத்தில் பார்க்கின்றோம், கணவன் மனைவிக்காகவும் மனைவி கணவனுக்காகவும் ஆண்டவரிடம் மன்றாடி ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொடுத்தது. இன்றிலிருந்து நாம் நம்ம வழியாக கடவுள் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை எல்லாம் ஒருவருக்கு பகிர்ந்து கொடுப்போம் என்கின்ற முடிவினை எடுக்க முடியுமா? மிக மிக முக்கியமானது. எவ்வளவோ தடவை சொல்லி பார்த்து விட்டேன், என் கணவன் கேட்கவில்லை, என் மனைவி கேட்கவில்லை. முழங்காலில் இருந்து கணவனுக்காக உண்மையாக, மனைவிக்காக உண்மையாக மன்றாடினாயா? முக்கியமானது. ஆண்டவரே, என் கணவருக்கு ஆசீர்வாதத்தை கொடும், என் மனைவிக்கு ஆசீர்வாதத்தை கொடும். இது மிக மிக முக்கியமானது. மனிதர்கள் திருட வேண்டும் என்றால் ஒன்றே ஒன்றைத்தான் திருட வேண்டும். அந்த நல்ல கள்வனை போல கடவுளுடைய ஆசீர்வாதங்களை மட்டுமே திருட வேண்டும். அந்த திருட்டு செய்வதற்கு துணிய வேண்டும் என்பதை மறந்துவிடக் கூடாது. அவனுக்கு எவ்வளவு துணிவு இருந்தால் சிலுவையில் தொங்கிக் கொண்டு, ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், இன்றே நீ என்னோடு வான் வீட்டில் இருப்பாய் என்று அவனை ஆசீர்வதிக்கின்றாரே. குழந்தைகளுக்காக மன்றாடுங்கள். ஒவ்வொரு நாளும் இரவு உணவிற்கு முன்போ இரவு உணவிற்கு பின்போ படுக்க செல்வதற்கு முன்பாக கணவன் மனைவியாக, தந்தை தாயாக உங்கள் குழந்தைகளுக்காக உங்கள் வீட்டிலேயே மண்டியிட்டு மன்றாடுங்கள். என் அன்பார்ந்த குழந்தைகளே, என் அன்பார்ந்த இளைஞர்களே, இளம் பெண்களே, உங்கள் பெற்றோருக்காக மன்றாடுங்கள். என்னை வளர்த்து ஆளாக்குவதற்கு தேவையான உடல் நலத்தை என் பெற்றோருக்கு கொடும். என்னை படிக்க வைக்க என் பெற்றோருக்கு போதுமான பொருளாதாரத்தை கொடும், வேலை வாய்ப்பினை கொடும், அவர்களை நல்வழியில் சம்பாதிப்பதற்கான ஆசீர்வாதத்தை கொடும் என்று குழந்தைகள் பெற்றோருக்காக மன்றாட வேண்டும். ஆண்டவரே, என் நல்வாழ்க்கைக்கு தேவையான ஆசீர்வாதத்தை எனக்கு கொடும். முதல் மன்றாட்டு. ஆண்டவரே, நானே என் மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க தேவையான வரத்தை கொடும். அது இரண்டாவது மன்றாட்டு. இது மிக மிக முக்கியமானது. கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் நாம் வாழ முன்வருவோம். தன்னை அணுகி வரக்கூடிய எவருக்குமே கடவுள் ஆசீர்வாதத்தை மறுத்தது கிடையாது என்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கை நமக்கு வேண்டும். சிந்தித்து பார்ப்போம், அணுகிச் செல்வோம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். அந்த ஆசீர்வாதத்தில் உங்கள் வாழ்க்கையும் நல் வாழ்க்கையாக அமையட்டும்.